ஹாய், நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைல்ஸ் போட போகிறோம். டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பார்க்கணும் அப்படி இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வந்து பிரேக்கர் வச்சு இந்த மாதிரி பூரா வந்து நமக்கு வேலை செய்ய கலை வேலை சிந்தி இருக்கும். அது ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பிரேக்கரை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். க்ளீன் பண்ணி ஃபுல்லாக இதை பார்த்திங்கன்னா நிறைய அவ்வளோ கலவையில் சீரிங் அடிச்சிருப்பாங்க. அந்த கலவையில் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய வந்துருக்கும். அது ஃபுல்லாக நம்ம நீட்டாக வந்து பிரேக்கரை வச்சு சுத்தமாக எல்லாமே வந்து பிரேக் பண்ணி எடுத்துருவோம். அந்த டேப்லேஸ்ன்னு சொல்லுவோம், இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே இந்த டேப்லேஸ் ஃபுல்லாமல் பிரேக் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி சீமர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சுத்தமாக டஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கலவை போட்டு லெவலிங் பண்ணி டைல்ஸ் போடுறப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லா ரூம் மட்டும் எல்லா ரூமும் க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸ் வந்து லெவல் பண்ணி அந்த மாதிரி புல் மார்க் வைக்கணும். டைல்ஸ் வந்து லெவல் பண்ணி பார்த்து எல்லாமே இந்த மாதிரி டைல்ஸ் லேயிங் பண்ணுறதுக்கு புல் மார்க் வச்சு எல்லாமே லெவல் பண்ணி செக் பண்ணி பார்த்துடணும். எல்லா ரூமுமே ப்ராப்பராக நிலவுக்கு செக் பண்ணி பார்த்துடணும் கம்ப்ளீட்டாக. அதுக்கு முன்னாடி கீழே வந்து கலவை போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து சிமெண்ட் பால் ஊற்றி இது பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லெவலாக செக் பண்ணி இந்த மாதிரி மட்டக்கோல் வச்சு நீட்டாக இந்த மாதிரி லெவல் பார்க்கணும். ஒரே மாதிரி டைல்ஸ் கண்டிப்பாக லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட்டாக இந்த மாதிரி லெவல் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கீழே நீட்டாக சிம்பிள் ஊற்றி இந்த மாதிரி டைல்ஸ் வந்து லேயிங் பண்ணணும்னா டைல்ஸ் வந்து இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் பார்த்து போட்டாங்க சேர்ந்து சவுண்டு வருதும்பாங்க. அந்த டொப்புன்னு சவுண்டு கேட்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் புல் மார்க் வச்சு இந்த மாதிரி லைன் பண்ணோம்னா டைல்ஸு ப்ராப்பர் ஒர்க்காக இருக்கும். நமக்கு வந்து ஃபினிஷிங்கு நீட்டாக வரும். அது மாதிரி இப்போ போடுற மிஷின் பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷர் மிஷின். இது டைல்ஸுக்காக அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்காது. அதில் போட்டு ப்ரெஷர் பண்ணுறப்போ நமக்கு ஏரெல்லாம் வந்து இருக்காது. டைல்ஸு கீழே ஒரு ஏர் வந்து இதாகும். அந்த ஏர் வந்து இருக்காமல் நீட்டாக லெவலிங் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தமிழ்நாடு மற்றும் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூரில் இவங்க வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் உங்களுக்கு போட் பண்ணி தரோம். நன்றி.